மறைந்த மரபுகளை வென்றதும் காட்டின் காவலர்கள் சற்றே சாந்தமடைந்திருந்தனர். புருனோ, டீனா, ஆந்தை, பாம்பு, முயல் மற்றும் ஆமை அனைவரும் காட்டின் உயிர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என உறுதியுடன் இருந்தனர். அதே நேரத்தில் காட்டின் வடக்குப் பகுதியில் பல ஆண்டுகளாக மறைந்திருந்த நியூட்ரான் காடு தனது மின்சார ஒளியுடன் உயிர் பெற்றது. அதுவே ஒரு தொழில்நுட்ப காடு, இயந்திர மரங்கள், ட்ரோன் வண்ணத்து பூச்சிகள், சூரிய மின் வளைகுடாக்கள். அங்கேயே இருந்தது ஒரு பழமையான ஆனால் மிகவும் ஆபத்தான அமைப்பு, ரைசிங் சன் மெஷின். ஒரு பரிதி சக்தியால் இயக்கப்படும் கருவி தவறாக செயல்பட்டால் முழு காட்டையும் எரிக்கும். இந்த இயந்திரத்தை ரியாக்டிவேட் செய்ய நியூட்ரான் காட்டில் இருந்து ஒரு வாரிக்கணக்கான சிக்னல்கள் வந்தன. விவரம் தெரியாமல் அந்த கருவியை ஏதோ ஒரு சக்தி இயக்க முயற்சிக்கிறது என்று புரிந்து கொண்டனர். அவர்கள் பயணமாகினர். நியூட்ரான் காட்டின் வாசலில் ஏஐயால் இயக்கப்படும் பாதுகாப்பு விலங்குகள் இருந்தன. ரோபோ கரடி, டெக் முயல், ஸ்கேன் பாம்பு, அனைத்தும் செயற்கை நுண்ணறிவுடன் வடிவமைக்கப்பட்ட விலங்குகள். புரூனோவின் குழுவினர் உணர்ந்தார்கள், இந்த சவால் மாயம் அல்ல, இது அறிவியல் சவால். சோதனை 1, மின் தரிசனம். எந்திர மரங்களை குறித்த நேரத்தில் அணைத்து வழி கடக்க வேண்டும். முயல் மற்றும் பாம்பு தங்கள் வேகம் பிளஸ் கணிப்பாற்றல் மூலம் செய்கின்றனர். சோதனை 2, சூரிய கோட்பாடு. ஒளி மற்றும் நிழலின் ஊடாக வழிகாணும் புதிர் ஆந்தையின் ஞானத்தால் தீர்கிறது. சோதனை 3, ஈர்ப்பு சுழற்சி. மின் சுழற்சி மெழுகுவட்டத்தில் நடக்க வேண்டும். ஆமை தன் நேர்த்தியுடன் சமன்படுத்துகிறது. இறுதியில் ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் கருவி. இதில் ரைசிங் சன்க்கு மேனுவல் ஓவரைட் வேண்டும். அங்கே புரூனோதான் அண்மையில் கற்றுக்கொண்ட சிறு விஞ்ஞான தகவலை நினைவுபடுத்துகிறார். பாதுகாப்பு கீ ஏஷ் நண்பர்கள். அதனை கூறியதும் யந்திரம் செயலிழக்கிறது. வானத்தில் ஒரு ஒளி விளக்கமாக வெடித்தது. நண்பர்களின் ஒற்றுமைதான் இயற்கையையும் அறிவியலையும் சமன்படுத்தும் என காட்டே முழங்கியது. அவர்கள் வெற்றியுடன் வெளியே வந்தார்கள். அறிவியலும் இயற்கையும் சேரும்போது உருவாகும் சக்திதான் உண்மையான எதிர்காலம். மகிழ்ச்சியான நடனம், இசை பிளஸ் வண்ணம் மாறும் ஒளி. நண்பர்களே, நம் காட்டின் காவலர்கள் இந்த முறை அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் இணைத்து காட்டை பாதுகாக்கிறார்கள். அதுதான் நட்பின் சக்தி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனலுக்கு புதிய அதிசய கதைகளுக்காக. அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம், விண்வெளி காட்டுடன்.